ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அன்வான்டட் 72 இந்த டேப்லெட்டுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது, இந்த டேப்லெட்டை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, இந்த டேப்லெட்டுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த டேப்லெட்டை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து பாதுகாப்பு இல்லாத உடலுறவுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பிரெக்னன்சி, கர்ப்பம் வராம இந்த மருந்து தடுக்குது. இது ஒரு எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில்லா செயல்படுது. இந்த மருந்துல என்ன கெமிக்கல் இருக்கு அப்படின்னா, லிவோனார்ஜெஸ்டிரல் அப்படின்ற ஒரு வகையான கெமிக்கல் இருக்கு. இந்த கெமிக்கல் தான் பாதுகாப்பு இல்லாத உடல் உறவுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பிரெக்னன்சியை இந்த மருந்து தடுக்குது. இந்த மருந்தை எடுப்பதற்கு பொதுவான 4 காரணம் என்னன்னா, பாதுகாப்பு இல்லாத உடல் உறவு, எதிர்பாராத அன்பிளான்டு உடல் உறவு, ரெகுலரா பர்த் கண்ட்ரோல் டேப்லெட்ஸை எடுக்காமல் இருக்கிறது, ஃபேமிலி பிளானிங் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் முறையான சேஃப்டி இருந்தாலும் காண்டம் அணிந்திருந்தாலும் அதில் டேமேஜ் ஏற்படுவதனால இந்த மருந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து, இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஓவலேஷன் நேரத்தில் கரு முட்டை வெளியே வருவதை தடுக்குது, இல்லைன்னா தாமதப்படுத்துது. அதே மாதிரி ஃபேர்டிலேஷன் சான்ஸ், கரு உண்டாகுவதை அதோடைய சான்ஸை குறைக்குது. இதனால் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு குறையுது. அதே போல் ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு அபார்ஷன் ஆகாது, அதே மாதிரி கரு வளருவதும் நிறுத்தாது. இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கொள்ளணும்னா, பாதுகாப்பற்ற உடலுறவு வைத்த உடனே எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த மருந்தை எடுத்துக்கணும். நீங்கள் 24 மணி நேரத்துக்குள்ள 24 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 72 மணி நேரம், 3 நாட்களுக்குள்ள இந்த மருந்தை பயன்படுத்தினா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் பெருசாக உங்களுக்கு கிடைக்காது, சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த மருந்தினுடைய டோசேஜ் அளவு ஒரே ஒரு டேப்லெட் என்பதனால இது ஒரு தடவை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ப்ரெக்னன்சி ப்ரிவென்ஷன், ஈஸி டு யூஸ், சிங்கிள் டேப்லெட், ஒரு தடவை எடுத்தால் போதும், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே சில மருந்து கடைகளில் இதை கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இயர்லியாக இதை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்து, இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, குமட்டல், வாந்தி, தலைவலி, சோர்வு, மார்பக வலி, வயிற்று வலி, ஸ்பாட்டிங், லைட்டாக ப்ளீடிங் ஆகும், அப்படி இல்லைன்னா பீரியட் சீக்கிரமாக வரும், இல்லை தாமதமாக வரும். இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. உங்களுக்கு பீரியட்ஸில் மாற்றம் இருக்கும். பீரியட்ஸ் சில நாட்களுக்கு முன்னாடியே வரலாம், இல்லை சில நாட்கள் தள்ளியும் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய அந்த பீரியட்ஸ், அந்த ஃப்ளோவில் மாற்றம் இருக்கும். சில நேரத்தில் ஒரு வாரத்துக்கு மேலே உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் செய்து பார்க்கவும். இந்த மருந்தை எடுத்துக்கும் போது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சிவியரான லிவர் டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அன்எக்ஸ்பிளைன்டு வஜினல் ப்ளீடிங், அதாவது பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறமும் காரணமே இல்லாமல் அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கிறவங்க, அடுத்து குறிப்பிட்ட நோயிலான பாதிக்கப்பட்டு அதுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாரும் இந்த டேப்லெட் எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து, உங்களுக்கு கடுமையான வயிற்று வலி இருந்தால், ஹெவி ப்ளீடிங், சிவியர் வாமிட்டிங், மயக்கம், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அடுத்து, ஐபில் வெர்சஸ் அன்வான்டட் 72 இந்த 2 டேப்லெட்டுமே ஒரே கெமிக்கல் தான், ஒரே மருந்து தான், லிவோனார்ஜெஸ்டிரல் 1.5 mg தான். இந்த 2 மருந்துகளும் ஒன்று தான், இதனுடைய செயல்பாடுகளும் ஒன்று தான், இதனுடைய சைடு எஃபெக்டும் ஒன்று தான். இதில் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. கம்பெனி மட்டும்தான் வேறு, பேரு மட்டும்தான் வேறு, பட் இந்த இரண்டுமே எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், நோ டிஃப்ரென்ஸ், போத் டேப்லெட்ஸ் ஆர் சேம் ஒன்லி. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள், பக்க விளைவுகள் பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.